ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜானவி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பாட்டு இந்த பக்தி பாடல்கள் ரவுண்டில் பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ஸ் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மெகா ஆடிஷன் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதம், அதாவது மார்கழி மாசத்தை வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பரவசங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சாமி பாடல்கள் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் ரொம்பவே சூப்பராக பாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜூனியர் லெவலில். ஸோ அந்த வகையில் ஜானவி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சு இந்த பாட்டுக்கு அப்படிங்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருந்தாங்க. அதாவது இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க வாய்ஸ் இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு, அருமையா பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மோகன் மேம், எஸ்பிபி சரண் சார்லாம் இவங்க பாடுற பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பிரஷன் மெய்முறிஞ்சு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீனி சாரோட ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பாட்டை பாட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துன்னா அவங்க ஜானவி பாடின பாட்டுக்கு ரியாக்ஷனும் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு இவங்க வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கறதுக்கு. முடிஞ்சா நீங்களும் கேட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்களில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பாட்டு பாட போறாங்க, மற்ற குழந்தைகள் என்னெல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக மென்ஷன் பண்ணுங்க. ஜானியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.